மக் மக்களே வந்து மளிகை ஜாமான் வாங்கினேன். வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான்லாம் நான் வாங்கி அது டப்பாவில் நான் போட்டு வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிளாஸ்டிக் கழிவுகள் இவ்வளோ பிளாஸ்டிக் கழிவு இருக்குது. நான் ஒரு கிராமத்தில் வசிக்கிறேன். இந்த பிளாஸ்டிக் கழிவை நான் எங்கே கொண்டு போடுவேன்? இங்கே ஒரு குப்பை தொட்டியே கிடையாது. பிளாஸ்டிக் கழிவுகளை தனியாக போடுறதுக்குன்னு தனி குப்பை தொட்டி எதுவும் கிடையாது. குப்பை தொட்டியே இங்கே கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. இதை வந்து ஒரு குப்பை தொட்டி பிளாஸ்டிக்குன்னு தனியாக ஒரு குப்பை தொட்டி இருந்ததுன்னா நான் அங்கே போட்டுருவேன். இங்கே கிராமத்துலேயும் கிடையாது. நகரங்களில் பார்த்தீங்கன்னா மெயினான இடங்களில் தான் இருக்குமே தவிர ஒரு தனித்தனியாக இது வந்து பிளாஸ்டிக்கான குப்பை தொட்டி, இது வந்து பசுமைக்கான குப்பை தொட்டி, அந்த மாதிரி ஒரு மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படின்னு தரம் பிரித்து போடுறதுக்குன்னு இங்கே குப்பை தொட்டியே இல்லை. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்? இதை பூமியில் தான் கிராமத்தில் நான் என்ன பண்ணுவேன்? இதை ஒரு பூமியில் தான் தூக்கி போடணும். என்ன பண்ண அல்லது பொறுப்பாக எடுத்து எங்கேயாவது நகரங்களில் இருக்கிற குப்பை தொட்டியில் கொண்டு போட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ பிரித்து போடலாம்ல, மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு சொல்லிட்டு தனித்தனி குப்பை தொட்டி வைக்கலாம்ல. கிராமத்தில் குப்பை தொட்டியே இல்லை. இதே அரசாங்கங்கள் தான் என்ன பண்ணுது அப்படின்னா பாலித்தீன் கவருக்கு தடை போடுது. அப்போ பாலித்தீன் அவ்வளோ அக்கறை உள்ள இந்த கவர்மெண்ட்டு, அதற்கு மேலே இந்த கவர்மெண்ட்டுக்கு வேறு ஏதாவது அக்கறை இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரு குப்பை தொட்டியே வைக்க மாட்டேன்றாங்க. மக்களை வந்து குறை சொல்லிகிட்டு இருக்காங்க, மக்களுக்கு வந்து அறிவுரை சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் பிளாஸ்டிக்ங்கிறது எவ்வளோ பெரிய ஆபத்து தெரியுமா? பிளாஸ்டிக் துகள்கள் வந்து இன்றைக்கி எல்லா மண்லேயும் பிளாஸ்டிக் துகள்கள் கலந்துருச்சு. அந்த மண்ணை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா பிளாஸ்டிக் துகள்கள் இருக்குது. நாம் குடிக்கிற குடிநீரில் பிளாஸ்டிக் துகள்கள் இருக்குது. இவ்வளோ ஆபத்தில் நமக்கு வந்து எவ்வளோ பொறுப்பு இல்லாமல் இருக்கும் பார்த்தீங்களா நம்மலாம்.